இயேசு திடீர்னு வானத்துல இருந்து கிறிஸ்துவ அனுப்பினா என்ன ஆயிடும்? ஒன்லி டிவைன். கரெக்டா? ஒன்லி டிவைன். இப்ப ஹெவன்ல இருந்து இயேசு கிறிஸ்துவ திடீர்னு இறங்கி போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்க. He will be only divine. Now here the divinity, the God's divine wisdom exhibits in humanity and divinity. Amen. அதான் virgin birth இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? தெய்வத்துவத்தின் இறைத்தன்மையும் மனித தன்மையும் என்ன பண்ண முடியாது? ஒன்றாக இணைக்க முடியாது. அதுக்கு ஒரு முக்கியமான வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16. ஆமா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல். ஐயா, தேவன் தன்னுடைய ஒரே பேரகுமாரன், சரி, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அவரை என்ன பண்ணிருக்காரு? தந்திருக்கார். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க தியாலஜில. தந்தருளினார் அப்படி என்றால் God designed and gave. ஏதோ பிடிச்சி தள்ளி விடல, இல்லாட்டி இவர கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்கல. அவரை மனிதனுக்காக தந்தார், மனிதனுக்காக தந்தார். ஆமா, ஒவ்வொரு வேர்டும் பைபிள்ல அவ்வளோ விலை உயர்ந்தது. தந்தார் தந்தார் என்று சொல்லும் பொழுது நம்ம இங்க தேவனுடைய அன்பை பார்க்கலாம் பாருங்க. அன்பு எப்பயுமே கொடுக்கும். அன்பு என்ன பண்ணும்? கொடுக்கும். ஆமா. So when you talk about God gives, it is representing attributes of God, the love. தேவனுடைய அன்பை விவரிக்கிறதா இருக்கிறது. சரி, அப்புறம் virgin birth இன்னொரு விதத்தில் ரொம்ப முக்கியம். இவர் வெறும் கண்ணின் வயிற்றில் மட்டும் பிறந்திருந்து தேவனுடைய தன்மைகளால் வித்து உண்டாகாமல் இருந்தால் அவர் பூமியில பிறந்தா கூட என்ன இருக்கும்? பாவ சுவாபத்தை உள்ளவராய் இருப்பார். என்றால் பாவ சுவாபம் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஒரு ஆணினுடைய வித்தின் மூலமாக ஆணும் பெண்ணும் இளைகிறதுனால் அந்த ஜென்ம சுவாபம் என்று சொல்லப்படுகிற பாவ சுவாபம் என்ன பண்ணுகிறது? டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனாலதான் இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ரோமன் கேத்தலிசம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முக்கியமான வேர்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல தேவன் பரிசுத்தமானவர், கிறிஸ்து பரிசுத்தமானவர் என்று சொல்லப்படும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரோமன் கேத்தலிக்ஸ் பிலீவ் இமாக்குலேட் கன்செப்ஷன். அந்த வேர்டு எழுதணுமா? இது கேட்டுக்கோங்க. இமாக்குலேட் கன்செப்ஷன். இமாக்குலேட் கன்செப்ஷனா என்ன அர்த்தம்னா, அந்த கன்னியே பரிசுத்தமானவள். அந்த அப்படி என்றால் மேரியே என்ன பண்ணப்பட்டவள்? பரிசுத்தமானவர். அதனாலதான் அவள் வயிற்றுல பிறந்த கன்னி என்ன, அந்த அவள் வயிற்றில் பிறந்த கிறிஸ்து என்னது? பரிசுத்தமானவர். இதை நம்ம முற்றிலும் ஒத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் பைபிள் மேரி பரிசுத்தமானவள், பரிசுத்தமாய் பிறந்தாள் என்று என்ன பண்ணவில்லை? நிரூபிக்கப்படவில்லை. மேரி பரிசுத்தமா பிறக்கவே முடியாது. ஏனென்றால் அவளுக்கு ஒரு சந்ததி இருக்கிறது, அதுல அப்பா அம்மா இருக்கிறாங்க. So we really take away immaculate conception out of our beliefs. அதனால ரோமன் கேத்தலிசமுக்கும் ப்ராட்டஸ்டன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர்கள் மேரியை என்ன பண்றாங்க? வணங்குறார்கள். ஏனென்றால் அவங்களே ரொம்ப பரிசுத்தமானவன்றாங்க. இல்ல, அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், மாம்ச சுவாபம் உள்ளவர்கள், ஜென்ம சுவாபம் உள்ளவர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிழலாடினதுனாலே இந்த குழந்தை முற்றிலுமாக தெய்வத்துடைய தன்மைகளினால் பிறந்தது. ஆனால் பூமியிலே பிறப்பதற்கு ஹியூமனிட்டி தேவைப்பட்டது. அப்படின்றால் மனிதனுடைய ஒத்துழைப்பு தேவைப்பட்டதனால் கர்த்தர் இவளை தெரிந்து கொண்டு, அப்ப இவங்க எப்படி பாஸ்டர்? இவள் தேவனுடைய கிருபை பெற்றவள், வேதவசனம் சொல்லுகிறது. ஆமா, she got a special grace to carry the divinity upon our home. அவளுக்கு ஒரு கிருபை இருந்தது. ஆனா அவளை கொண்டு போய் தேவனுடைய தன்மையில வச்சு என்ன பண்ண முடியாது? முற்றிலும் பரிசுத்தமானவள் என்று என்ன பண்ண முடியாது? நாம் அறிக்கை செய்ய முடியாது. இட்ஸ் nowhere Bible talks about Mary was sinless. Only Jesus was sinless. Okay, that's why we refute Roman Catholicism beliefs called Immaculate Conception. அது பேர் என்னது? Immaculate Conception. இது ரொம்ப வெளியெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்களுடைய எல்லா செயல்களிலும் பார்க்கலாம். அதை எங்க பண்ண மாட்டாங்க? இவங்களுடைய எல்லா செயலிலும் பார்ப்பாங்க. பாருங்க, பிசாசு ரொம்ப தந்திரமானவன். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கூட்டு போக மாட்டான். அதுக்கு வேற வேற கலரு டிசைன்லாம் வச்சு என்ன பண்ணுவான்? அதை செய்ய வைப்பான். இது ஒன்றும் தப்பு இல்லை. இவங்களும் ரொம்ப நல்லவங்க. இவங்கள மூலமா தான் இயேசு என்ன பண்ணார்? பூமிக்கு பிறந்தார். இது வரைக்கும் சொன்னா கரெக்ட். ஆனா இவங்களையும் நீ என்ன பண்ணுக்கோ? கொஞ்சம் தொழுது கொள்ளுக்கோள். அவங்க சொல்லுவாங்க பாருங்க, கானா ஒரு கல்யாணத்துல மேரி போய் கேட்டதுனால தான் இயேசு என்ன பண்ணார்? எல்லாத்தையும் செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களும் பரிசுத்தமானவங்க. இன்னைக்கு அவங்க நம்மளுக்காக கேட்பாங்க. வேதம் அதை முற்றிலும் புறம்பாக தள்ளுகிறது.
only Jesus is divine and human. No other being on this world is human and divine. வேற யாருமே இந்த பூமியிலே மனிதத்துவத்தையும் தெய்வத்துவத்தையும் ஒன்றாக ஒரே நபரில் கொள்ளவில்லை. கிறிஸ்து மட்டும்தான் அதை கொண்டிருக்கிறார். ஓகே, this is talking about virgin birth. இதன் மூலமாக நாம் என்ன நிரூபிக்கிறோம்? கிறிஸ்து நிச்சயமாகவே மாம்சத்தில் பூமியிலே பிறந்தார் என்பதை நிரூபிக்கிறோம். ஆமென். கிறிஸ்து நிச்சயமாகவே மாம்சத்தில் பூமியிலே பிறந்தார் என்பதை நிரூபிக்கிறோம். பாஸ்டர் கேட்கலாம், இதெல்லாம் அவ்வளோ ரொம்ப முக்கியமா பாஸ்டர்? ஏன் பாஸ்டர் இதை போய் இவ்வளோ எடுத்துட்டு இருக்கீங்க? ஏனென்றால் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, 1ஆம் நூற்றாண்டிலே ஒரு குரூப் இருந்தாங்க. இந்த வேலையில் நம்மளும் ஊழியம் செய்யலாமான்ற கேள்வி வர்றப்ப யாராவது போய் தப்பா செய்யக்கூடாதுன்றதுக்காக நம்ம கரெக்டா செய்யணும் பாருங்க. கரெக்டா? வீடை ஒழுங்கா கட்டுறவங்களாம் லீவ் எடுத்துட்டானா கோணையா கட்டுறவங்களாம் வேலை செய்துன்னு இருப்போம். கரெக்டா? நல்ல கொத்தனார்லாம் வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டான்னு வச்சுவாங்க, கொளுறு பிடிக்க தெரியாதவங்களாம் கொத்தனார் ஆயிடுவோம். அதனால ஊழியம் என்பது இது ஏதோ சும்மா பரலோகத்துக்கு போனா இயேசு கிரீடம் தருவாருன்னு இல்லை, பூமியை காப்பாற்ற வேலையில் இருக்கிறோம். பூமியை காப்பாற்றுகிற வேலையில் இருக்கும். யார்கிட்ட இருந்து? ஒன்று பிசாசிட்ட இருந்து, 2வது கள்ள போதகர்கள் இருந்து. அதான் சில வேலையில் தீர்க்க தரிசன வரத்துலலாம் ரொம்ப ஆப்ரேட் பண்ண பாருங்க. நீங்க ஒழுங்கான தீர்க்கதரிசி இல்லைன்னா தப்பான தீர்க்கதரிசி பூமியில வந்துருவாங்க. ஒழுங்கான ப்ராடக்ட் இல்லைன்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட் ரொம்ப டெவலப் ஆயிடும். அதனால தான் ஊழியத்தில் நம்ம பைபிள் காலேஜ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சின்சியராக சொல்லுவேன், நேரப்போக்குக்காக படிக்காதீங்க, என் நேரத்தையும் வீணாக்கிடாதீங்க. இவைகள் நீங்கள் போய் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி தப்பான விதத்தில் அவர்கள் விழாதபடி காத்துக்கொள்ள வேண்டியதுதான் கர்த்தர் உங்களை இங்கே அனுப்பிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இது நிறைய விதத்தில் நீங்கள் பார்க்கணும். பைபிள் காலேஜை வெறும் சர்டிஃபிகேட் மாதிரி பார்க்கக்கூடாது பாருங்க. லாஸ்ட் வீக் கூட சொன்னேன், சர்டிஃபிகேட் பெட்டியில் அபிஷேகம் தலையில். ரொம்ப சின்சியராக இருக்கணும் இந்த கான்செப்டில். ஏன் இதை படிக்கிறேன்னா, டாய்சிட் இப்படின்ற ஒரு இப்படின்ற ஒரு குரூப்பு ரொம்ப சின்சியராக வேலை செய்தாங்க. இப்படின்ற ஒரு குரூப்பு ஒரு காலத்தில் ரொம்ப சின்சியராக வேலை செய்தாங்க பாருங்க. இவர்கள் யார்? இப்போ இது கொஞ்சம் பின்னணிக்கு போனால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவர்கள் யார் என்று தெரிந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க, நாஸ்டிக்ஸ்னு ஒரு குரூப் இருந்தாங்க. யாரு? நாஸ்டிக்ஸ். நாஸ்டிசம். நாஸ்டிக்ஸ் பேர் நாஸ்டிக்ஸ். அந்த குரூப் பேர் என்னது? நாஸ்டிசம். இந்த நாஸ்டிசத்தினுடைய ஒரு செட்டு தான் டாய்சிட்ஸ் ஆர் டாசிசம், டாய்சிம். இது எந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து உண்டாகுதுன்னா, டோக்கியோ. அதனாலதான் இந்த பேருக்கு என்ன சொல்றோம்? டாய்சிட்ஸ் ஆர் டாய்சிம். இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு டைப் ஆஃப் நாஸ்டிசம் பாருங்க. நாஸ்டிசம் என்பது ஒரு பல பிரான்ச் இருக்குது. நாஸ்டிசத்துக்கு எத்தனை இருக்குது? பல பிரான்ச் இருக்குது. இவங்களுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, they go against Christology. They go on Christology. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்க, யோவானுடைய சுவிசேஷத்தெல்லாம் படிச்சீங்கன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் கிறிஸ்டாலஜி. கரெக்டா? யோவான் சுவிசேஷம் ஃபுல்லா என்னது? கிறிஸ்துவை பற்றியது. பவுலுடைய நிருபங்கள்லாம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றியது, நியூமட்டாலஜி. அதனால இப்ப கிறிஸ்டாலஜில இவங்க ரொம்ப அகைன்ஸ்டா. அதனாலதான் கிரைஸ்ட பத்தி இயேசு நிறைய எழுதியிருக்கிறார். ஏன்னா நாஸ்டிக்ஸ் வந்து பல டிவிஷன்ஸா இருந்தாங்க, பல குரூப்ல இருந்தாங்க, பல குரூப்ல இருந்தாங்க. அதுல ஒரு குரூப் வந்து இந்த டாய்சிட்ஸ். இந்த ஒரு குரூப் யாரு? டாய்சிட்ஸ். இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. என்ன சொன்னாங்கன்னா, இயேசு மாம்சத்துல பிறக்கல. they completely annihilated or put an end. இயேசு மாம்சத்துல பிறக்கல. there is no genuine humanity. அதான் அவங்களுடைய
முக்கியமான கூற்று பாருங்க. there is no genuine humanity. அப்படின்றால் இயேசு மனிதனாய் பிறக்கல. அப்ப எப்படி பிறந்தார்? இப்ப டாய்சிட்ஸ் அண்ட் டாக்கியோ அப்படின்னா டு see, டு seems, டு seem சொல்லலாம். என்ன சொல்லலாம்? டு seem அப்படி என்றால் பார்ப்பதற்கு மனிதனாய் இருந்தார். எப்படி? பார்ப்பதற்கு மனிதனாய் இருந்தார், ஆனா மனிதனாய் பிறக்கல. அதுக்கு தான் இந்த ஹியூமனிட்டியை ரொம்ப முக்கியமா படிக்கிறோம். ஹியூமனிட்டி என்ன பண்றோம்? ரொம்ப முக்கியமா படிக்கிறோம். ஏனென்றால் இது ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் அவ்வளோ பெரிய பிரச்சனை. 1ஆம் நூற்றாண்டிலே பால் யோவான் இதுக்காகவே ரொம்ப புஸ்தகத்தை எழுதி 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 பார்க்கிறார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான்லாம். ஒரு முக்கியமான வசனத்தை படிப்போம். 2 யோவான் 7ஆம் வசனம். 2 யோவான் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் எங்க பண்ணிருக்காங்க? உலகத்துல தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். கரெக்டா? படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. ஒரு நிமிஷம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அநேக வஞ்சகர் என்ன பண்ணிருக்காங்க? உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். பாத்தீங்களா? இவங்கதான் பத்தி என்ன பண்றாரு நம்ம யோவான்? ரொம்ப தீவிரமா இவங்களை திட்டுறார். டாசிசம். இது ஒன் கைண்ட் ஆஃப் என்னது? நாஸ்டிசம். நாஸ்டிசத்துக்கு பல பிரிவு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவை சரியாக பிரசங்கிக்காதவர்கள் பேரு நாஸ்டிஸ். இந்த நாஸ்டிஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாசிசம் பார்ப்பதுக்கு என்ன பண்ணார்? மனிதனாக பிறந்தார். அதனால்தான் ஃபேந்தம் சொல்லி ஒரு பேர் ஒன்று யூஸ் பண்றோம். ஃபேந்தம். ஃபேந்தம் என்று சொன்னால் இப்ப ஒரு ஆவி, ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஆவி என்ன ஆயிடுச்சு, ஒரு மாம்சத்துக்குள்ள பூந்துக்கிட்டு இந்த கார்ட்டூன்ல எல்லாம் காமிப்பாங்க பாருங்க. இயேசு அப்படிதான் ஆயிட்டாரு. ஏன் அவங்க இப்படி பிலீவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க? தேவனும் மனிதனும் என்ன பண்ண முடியாது? ஒன்றாக முடியாது. காணப்படாத இறைவன், பரிசுத்தமான தேவன், காணப்படுகிற பூமி, அசித்தமான பூமி, இதுக்குள்ள என்ன பண்ண முடியாது? அவர் வர முடியாது. அதனால சும்மா அப்படியே என்ன பண்றாரு? காட்சி அளிக்கிறார். ஜீசஸ் appeared human but not really அப்படி என்று சொல்லுகிறார்கள். இது என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்துவனுடைய முக்கியமான சாராம்சத்தை எடுத்து போட்டுருது. கிறிஸ்துவனுடைய முக்கியமான சாராம்சத்தை எடுத்து போட்டுருது. ஏன் இவர் முக்கியமாய் மாம்சத்துல பிறக்க வேண்டும்? அதெல்லாம் படிக்க போறோம் பாருங்க. இப்ப இந்த டாசிட்ஸுக்கு அகைன்ஸ்டா 2 முக்கியமான வசனங்கள் இருக்குது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். That's why we had Jesus became truly flesh and blood. அதுதான் இயேசு என்ன பண்ணுகிறார்? நிச்சயமாகவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் பிறந்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. அப்படியே ஒரு ஆவியில தான் இருந்தாருங்க, அவரு மாம்சமால. தேவன் எப்படி மாம்சமாக முடியும்? எபிரேயர் 2:14 சொல்லுது, அவர் நம்மை போல என்ன பண்ணார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் மாறினார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனம். யோவான் இதை பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னால் இயேசு தேவன் மாம்சத்தில் வந்தார் என்பதை அறிக்கை செய்கிற எந்த ஆவியை நீங்க என்ன பண்ணுங்க? தேவனால் பிறந்த ஆவி. அதனால 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் படிக்கிறப்ப நாஸ்டிசம் தெரியாம அந்த புக்கை படிச்சோன்னா குழம்பிடும். எப்படி நாஸ்டிசம் தெரியாம நம்மளால என்ன பண்றது? 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்லாம் இவங்க கையில கிடைச்ச
ஜாலியான வசனம் மாதிரி, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். கரெக்டா? அந்தி கிறிஸ்து அன்றைக்கு வேதத்தை புரட்டினார்கள், இன்றைக்கு என்ன பண்றார்கள்? 2 யோவான் 1-2 யோவான் 1 அதிகாரம் 7 வசனம் படிச்சோம் பாருங்க. அவர்களே அந்தி கிறிஸ்துவா இருக்கிறார்கள். யார் அந்தி கிறிஸ்து? இயேசு மாம்சத்துல வரலன்னு சொன்ன அவன் பேர் என்னது? அந்தி கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம எப்படி அந்தி கிறிஸ்து சொல்றோம்னா, இவங்க சொல்றதை இன்னொருத்தன் கேட்கலன்னா அவன் அந்தி கிறிஸ்து. எப்படி? அதனாலதான் வசனத்தை ரொம்ப தெளிவா எடுத்து என்ன பண்ணணும், பார்க்கணும். இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, காலையில் 4 மணிக்கு எந்திரித்தால் தான் தேவனை நீ சந்திக்க முடியும். இப்ப நான் போயிட்டு இல்லைங்க சாயங்காலம் கூட கர்த்தர் சந்திப்பார், ஏன்னா ஆதியாகமம் 1 அதிகாரத்துல என்ன பண்ணுறது வேதம் சொல்லுது, அவர் கூல் ஆஃப் த டே, சாயங்கால நேரத்தில் வந்து ஆதாமோடு பேசினார்னா இவன் தேவனுடைய அந்தி கிறிஸ்து, தேவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற அந்தி கிறிஸ்துன்றாங்க. நாங்கெல்லாம் ஒரே மாதிரி பண்றோம், இவர் மட்டும் என்ன பண்றாரு, சாயங்காலத்துல வந்து தேவன் பேசுவாராம். இப்ப சாயங்காலம் தேவன் பேசுறது இல்லை, ஏன்னா நம்ம தான் டிவியோட ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோமே, அதனாலதான் அவர் பேச மாட்டாரு. சாயங்காலம் தான் மக்கள்லாம் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, பார்ட்டிக்கு போறதும். ஒரு காலத்துல கல்யாணம்லாம் காலையில வச்சிருந்தாங்க, இப்ப கல்யாணத்தை என்ன பண்ணிட்டாங்க, சாயங்காலம் வச்சுட்டாங்க. எல்லாரும் ஜாலியா வந்து ரிலாக்ஸ்ட் ஆகி எத்தனை மணி நேரம் வேணாலும் இருக்கட்டும் சொல்லி. அதனாலதான் கரெக்டா சாயங்காலம் பேச மாட்டாரு. இவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது சொன்னா உடனே ஒரு வசனத்தை எடுத்துருந்தது. 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் என்ன பண்ணும், ரொம்ப கிளீனா பேசணும். அந்தி கிறிஸ்து என்பவன் கிறிஸ்து மாம்சத்தில் வரலன்னு சொல்றவன பேர் என்ன சொல்றாரு, அந்தி கிறிஸ்து. இது இப்போ வந்து 2 முக்கியமான பேர் இருக்கிறாங்க. மார்க்கியோனைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க, அப்புறம் மெய்கீனியாஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் இருந்தது. இதெல்லாம் நாஸ்டிசத்துல டாய்சிட்ஸ்ல ஒரு குரூப். பாருங்க எவ்வளவு குரூப் இருந்திருக்குதுன்னு. நாஸ்டிசம் தான் பெரிய குரூப், அதுக்குள்ள டாய்சிட்ஸ் ஒரு குரூப், அதுக்குள்ள மார்க்கினியஸ் ஒரு குரூப் இருந்தது, மாரிகானைட்ஸ் ஒரு குரூப் இருந்தது. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ விளக்குறதுல தான் ரொம்ப பாடுபட்டு இருந்தாங்க. அவர் மாம்சத்துல வந்தாரு, இல்ல ஆவியில வந்து மாம்சத்துல அப்படியே காட்சி அளித்தார். போக போக அதான் படிப்போம் பாருங்க. அதனால்தான் இயேசு நிச்சயமாகவே மாம்சத்தில் பிறந்தார் என்பதை நம்ம என்ன பண்றோம், நிரூபிக்கிறோம். ஒரு சில வசனங்களை படிப்போம். யோவான் 4 அதிகாரம் 9 வசனம். Jesus was truly human, he had flesh and blood. John chapter 4 verse 9. யூதர்கள் சமாரியர்களோடு என்ன கலக்கிறது இல்ல, சம்பந்தம் கலக்காததினாலே சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனா இருக்கிறீர். இப்ப இவர் வந்து மட்டும் ஒரு வேஷம் போல ஒரு ஆவி போல வந்து பிறந்திருந்தாருன்னா இந்த பொம்பளை கண்டிப்பா இவரை பார்த்து யூதன் என்ன பண்ணிருக்காது, சொல்லிருக்க மாட்டாங்க. நீர் வித்தியாசமான மனிதனா இருக்கிறீரே, ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய ஹஸ்பண்ட் வேற பாருங்க. மக்களுக்கு மிச்சதெல்லாம் புரிஞ்சிடும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க, தியாலஜி தான் புரியாது. She recognized the real humanity. கரெக்டா? ஒருத்தரை பார்த்து இப்ப நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்களே, என்ன நீங்க என்ன இந்த ஊரா அந்த ஊரா, எப்படி நீங்க ரெக்கக்னைஸ் பண்றீங்க? ஏன்னா உங்களுடைய ஃபேஸ் உங்களுடைய உடம்பு எல்லாம் என்ன பண்ணுது, காமிச்சு கொடுத்தது. ரொம்ப கருப்பா இருந்தான்னா கண்டிப்பா என்ன பண்ணுவான், சவுத் ஆப்பிரிக்காவா? நான் தமிழ்நாட்டில் இருக்கவங்களை பத்தி பேசின்னு இருக்கிறையா? சவுத் சைடு. என்ன சைடு? சவுத் சைடு. எங்க ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு, பனைமரத்துல தண்ணி ஊத்துன கலர்ல இருக்கான் பாரு. பனைமரம் தண்ணி ஊத்து கலர் பாத்துருக்கீங்களா? See, people recognize these people by outward experience. இன்னொரு வசனத்துக்கு போவோம். மத்தேயு 13 அதிகாரம் 55 வசனம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவள் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசேப், சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருடைய மாம்சத்தை பார்த்து இவங்க என்ன பண்றாங்க, ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்றாங்க. ரிலேஷன்ஷிப்பை பாருப்பா, இவனும் தம்பி மாதிரியா இருக்கிறான், அண்ணன் மாதிரியா இருக்கிறான், இவங்கெல்லாம் ஒன்னா சுத்திட்டு இருந்தாங்க. இது ஒரு ஆவி ஒருத்தரோட சுத்தி இருந்தா இப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அடுத்த ஒரு வசனத்துக்கு போவோம். யோவான் 19 அதிகாரம் 1 வசனம். யோவான் 19:1.
அப்பொழுது பிலாத்து இயேசுவை எடுத்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு வங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவர் கையினால் அடித்தார். எப்படியா நீ போய் ஆவி அடிக்க முடியும்? இது மாம்சமா இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? அடிக்க முடியும். கரெக்டா? These are all the scriptures that proves Jesus is truly human. இந்த வசனங்கள் என்ன பண்ணுது? இயேசு நிச்சயமாகவே மாம்சத்தில் பிறந்தார் என்பதை காண்பிக்குது. பாஸ்டர், எங்களுக்கே சொல்றீங்க, நாங்க தான் நம்புறோமே. இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதிர்காலத்துக்காக இன்னைக்கு வார்த்தையை விதைச்சு வைக்கிறேன். ஆமே, நம்மளுக்கு தான் டெய்லி ஒன்று மாறின்னு இருக்கிறாங்களே. நடுவில் சமீபத்தில் ஒரு பெரிய சர்ச்சு பாஸ்டர் ஒருத்தர் வேதனையா இருக்கிறார். பக்கத்தில் ஒரு சர்ச்சு திறந்து அவனுக்கு ஏதோ அந்த குரூப்ல போய் சேர்ந்தா காசு தரேன்னு சொன்னோன்னே இவர் சர்ச்சை விட்டுட்டு போய் பக்கத்து குரூப்ல சேர்ந்துட்டாங்க. அது ஒரு ஹெரசி, அது ஒரு கள்ள போதகம். காசுக்காக போய் சேர்ந்துட்டாங்க. நிச்சயமாகவே அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் சந்திக்கிறப்ப இயேசு நிச்சயமாக மாம்சத்தில் பிறந்தார் என்று நீங்க பேசி ஆகணும் பாருங்க. ஓகே, இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது இயேசு நிச்சயமாகவே ஒரு மனிதனுடைய எல்லைகளுக்குள்ளும் கோட்பாடுகளுக்குள்ளாய் வாழ்ந்தவர். Jesus had human weaknesses and limitations. Jesus had human weakness and limitations. அதை பத்தி படிக்க போறோம். இப்ப இயேசு மாம்சத்துல பிறந்தார், மாம்சம் ரத்தம் இருந்துச்சுலாம் பார்த்துட்டோம். இன்னொரு வசனம் இருக்குது, யோவான்